அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்எம்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து சிஎம்எஸ் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எமிஸ் லாகின் மூலமாக அது எப்படி அட்டன் பண்ணுறது, அதனால் என்னென்ன யூஸ் அப்படிங்கிற பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயும் போல நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்எல்லில் போய் டிஎன்எமிஸ்ன்னு அடிங்க. டிஎன்எமிஸ்ன்னு அடித்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி வந்திருக்கும், ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எடுத்தோடனே எமிஸ் டிஎன் ஸ்கூல் சிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அர்த்தம். இப்போ இந்த இடத்துல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து அந்தந்த டீச்சர்ஸ்க்குரிய செல்ஃப் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து லேப்டாப் எதுவும் தேவையில்லை, நம்ம மொபைலில் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்தோடனே மேலே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து இப்போ உங்களுடைய ஃபோட்டோ, பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கா, அது பக்கத்தில் பாருங்கள் ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே கோ டு சிஎம்எஸ் அப்படின்னு இருக்கு, டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் லைன் நெக்ஸ்ட்டு 7 days இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ லெஃப்ட் சைடு பாருங்களேன், இந்த 3 லைன்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே மை கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் மோர் ஃபில்டர்ஸ் கோர்ஸ் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் அப்படின்னு கொடுத்து 0% கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்து 0% கம்ப்ளீட் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லா ஹெச்எம்ஸு எல்லா டீச்சர்ஸுமே கம்பல்சரியாக அந்த கோர்ஸ் வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹைடெக் லேப் நான் வந்து டச் பண்ணி காட்டுறேன். நான் டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து வந்திருக்கும், ஃபைண்ட் யுவர் வே அரவுண்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து காட் இட்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கொடுத்தோன்னே டச் பண்ணேன்னே பாருங்கள் வீடியோ. உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் உள்நுழைந்தவுடன் 10 எண்ணிக்கையில் டேபிள், 20 எண்ணிக்கையில் நாற்காலி, 20 எண்ணிக்கையில் ஹெட்ஃபோன்கள், ஒரு ஸ்பீக்கர், வெப் கேமரா ஆகியவை உள்ளன. மேலும் 9U ரேக்கில் சிஸ்கோ ரவுட்டர், D-Link, 24 போர்ட் ஸ்விட்ச், BSNL மோடம் ஆகியவை உள்ளன. CP+ கேமராவுடன் தகவல்களை சேமிக்கப்படும் SSD கார்டு உள்ளது. திரையுடன் ஒரு எண்ணிக்கையில் ப்ரொஜெக்டர் இருக்கும். 5 kVA டீச்சர்ஸ் திரும்போட சொல்கிறேன். இதில் வந்து என்ன முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண உடனே கீழே வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை கம்பல்சரியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். அதை ஹைடெக் லேபும் அட்டன் பண்ணணும், ஸ்மார்ட் கிளாஸ் ரூமும் அட்டன் பண்ணணும். இல்லை எங்கள் ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன 2 வந்திருக்குன்னா 2மே நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 0% கம்ப்ளீட்டுன்னு கொடுத்துருக்கு. இப்போ இதை போய் இந்த ஜென்ரல்ங்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஹைடெக் லேப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இந்த இடத்துல இதை போய் டச் பண்ணுங்கள். நீங்கள் டச் பண்ணோன்னே அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கோம். கீழே பாருங்கள் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் வந்து படிக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம வந்து கீழே அந்த கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப வந்து நல்லா அந்த வீடியோ வந்து ஒரு இடைக்கு உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் உள்நுழைந்தவுடன் 10 எண்ணிக்கையில் டேபிள், 20 எண்ணிக்கையில் நாற்காலி, 20 எண்ணிக்கையில் ஹெட்ஃபோன்கள், ஒரு ஸ்பீக்கர், வெப் கேமரா ஆகியவை உள்ளன. மேலும் 9U ரேக்கில் சிஸ்கோ ரவுட்டர், D-Link, 24 போர்ட் ஸ்விட்ச், BSNL மோடம் ஆகியவை உள்ளன. CP+ கேமராவுடன் தகவல்களை சேமிக்கப்படும் SSD கார்டு உள்ளது. திரையுடன் ஒரு எண்ணிக்கையில் ப்ரொஜெக்டர் இருக்கும். 5 kVA ஆன்லைன் UPS ஒரு எண்ணிக்கை, ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு எண்ணிக்கை, ஸ்டாண்டுடன் கூடிய பேட்டரி 14 எண்ணிக்கையில் இருக்கும்.
பவர் சப்ளைக்கான சுவிட்ச் எப்போதும் ஆன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். 5 kVA UPS எப்போதும் ஆன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். 9U ராக்கிள், சிஸ்கோ ரவுட்டர், D-Link சுவிட்ச், BSNL மோடம் ஆகியவை ஆன் செய்யப்பட்டதை லைட் இண்டிகேஷன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். ப்ரொஜெக்டர் ஆன் செய்யப்பட்டுள்ளதா. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து முடித்த உடனே இந்த இடத்துல பாருங்களேன், அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் அந்த இது மாதிரி இருக்குது அவங்களுக்கு சிம்பிள். அதை வந்து திரும்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதை போய் திரும்ப டச் பண்ணலாம். உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் நுழைந்தவுடன் 10 எண்ணிக்கையில் டேபிள் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இப்போ பார்த்தோன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இப்போ நம்ம திருப்பி பார்க்கணும் அப்படின்னா இதை டச் பண்ணீங்க உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள். உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் திரும்ப நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஆன்சர் த கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல மேலே பாருங்கள் ஹைடெக் லேப் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல டன்னுன்னு சொல்லி க்ரீன் கலரில் வந்திருக்கா, அதை கொடுத்துட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஃபில் பண்ணணும். ரெட் கலர் இருக்குது எல்லாமே. இஸ் த வீடியோ கிளியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் எஸ் த வீடியோ இஸ் கிளியர்னு கொடுத்துக்கிறேன். இஸ் த ஆடியோ கிளியர்னு கொடுத்துருக்காங்க. எஸ் த ஆடியோ இஸ் கிளியர்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இஸ் த கண்டென்ட் ஆஃப் த வீடியோ அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் த கண்டென்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கேன்சல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த ஆன்சர் வந்து அப்படியே சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள் 2 வந்துருச்சு. ஒன்று வந்து வியூ, இன்னொன்று வந்து சப்மிட் ஃபீட்பேக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வியூ பண்ணி வேணுமா பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஃபீட்பேக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஒன்று வந்து நம்ம பார்த்தாச்சு. இங்கே பாருங்க தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உங்கள் படிவ பதிலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். திரும்ப கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. நீங்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வக அறையில் நுழைந்தவுடன் 10 எண்ணிக்கையில் டேபிள், 20 எண்ணிக்கையில் நாற்காலி, 20 எண்ணிக்கையில் ஹெட்ஃபோன்கள், ஒரு ஸ்பீக்கர். அதனால் வந்து இது பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு வெளியே வாங்க. நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த 3 லைன்ஸ் இருக்கா லெஃப்ட் சைடு, அதை டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணிவிட்டு மை கோர்சஸ் அப்படிங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் 100% கம்ப்ளீட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. நான் இப்போ வந்து ஹைடெக் லேப் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஜென்ரலுங்கிறத போய் டச் பண்ணுவோம். நம்ம டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை இந்த இடத்துல போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இப்போ வீடியோ வந்து வரும் உங்களுக்கு. உபகரணங்கள் வடிவமைக்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்குள் நுழையவும். அதில் தடையில்லா மின் சேவை வழங்குவதற்கான 1 kVA UPS, 3 பேட்டரி, 1 ட்ராலி, 1 டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளது. CP+ கேமராவுடன் தகவல்களை சேமிப்பதற்கான SSD கார்டு உள்ளது. இன்டராக்டிவ் ஃபிளாட் பேனல் என சொல்லக்கூடிய 65 இன்ச் டிவியுடன் டிவி ரிமோட், டிவி எழுதக்கூடிய டச் பென்ஸ் மற்றும் டிவி மேல் பொருத்தப்பட்டுள்ள ஜெப்ரானிக்ஸ் வெப்கேமை ஆக்சஸ் செய்யலாம். கம்ப்யூட்டர், கீபோர்ட், மவுஸ், CPU அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக டவர் ஸ்பீக்கருடன் மைக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. பவர் சப்ளைக்கான சுவிட்ச் எப்போதும் ஆனிலேயே உள்ளதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். UPS பவர் சப்ளைக்கான சுவிட்சை ஆன் செய்து UPS-ஐ ஆன் செய்யவும். மேலும் 9U ராக்கிள், சிஸ்கோ ரவுட்டர், D-Link 8 போர்ட் சுவிட்ச், BSNL மோடம் ஆகியவை ஆன் செய்யப்பட்டதை லைட் இண்டிகேஷன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். கணினி ஆன் செய்யப்பட்டதை CPU-வில் லைட் இண்டிகேஷன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளவும். 65 இன்ச் டிவியை ஆன் செய்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் காட்டினேன். இப்போ அந்த இடத்துல எல்லாம் முடித்த பிறகு இப்போ திரும்ப உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வேணும்னா இதே மாதிரி தான் இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல போய் ஆன்சர் த கொஸ்டின்ஸுங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இஸ் த வீடியோ கிளியர்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். இஸ் த ஆடியோ கிளியர், எஸ் த ஆடியோ இஸ் கிளியர். இஸ் த கண்டென்ட் ஆஃப் த வீடியோ அண்டர்ஸ்டாண்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் படிவ பதிலுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டன்னு வந்திருக்கும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வீடியோ வந்து டன்னு நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா அந்த 3 லைன்ஸ் இருக்கா லெஃப்ட் சைடு, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு மை கோர்சஸ் அப்படின்னு சொல்லி போங்க.
போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஹைடெக் லேப் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் திரும்ப பேக் வந்துட்டு இந்த 3 லைன்ஸ் இருக்கா லெஃப்ட் சைடு, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்திருக்கும். நீங்கள் பாருங்கள் ஹைடெக் லேப் 100% கம்ப்ளீட், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் 100% கம்ப்ளீட் வந்திருக்கு. இது வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுடைய பிஆர்டிஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பியிருக்கலாம். சரிங்களா? ஓகே, இது முடிச்சுட்டு எப்பயும் போல் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.